இன்னைக்கு வந்து வள்ளுவர் கோட்டத்தில் பெண்களோட நிறைய அமைப்புகள் சேர்ந்து ஒரு உமன் கலெக்டிவாக வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இதில் வந்து பெண் கலெக்டிவ், பல பெண்களுடைய தொழிலாளர் சங்கங்கள், மனிதி, அதுக்கப்புறம் அறப்போர் இயக்கம், சிசிஏஜி போன்ற நிறைய இயக்கங்கள், அமைப்புகள் சேர்ந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பலதரப்பு மக்களும் பொதுமக்களும் கலந்துட்டுருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் எதுக்குன்னா, இதோட மையம் வந்து கொல்கத்தாவில் நடந்த அந்த இஷ்யூ, அந்த பெண்ணை வந்து வன்புணர்ந்து கொலை பண்ண ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் இது அதோடு நிற்கலை. ஏன்னா தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி, அப்புறம் வந்து நிறைய தமிழ்நாட்டில் பல பகுதிகளில், இந்தியாவில் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெண்கள் மேலே நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளும் பாலியல் வன்புணர்வும் நிற்காமல் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி சுதந்திர தினம் நம்ம ரீசெண்டாக கொண்டாடி இருக்கோம், 78வது சுதந்திர தினம். ஆனாலும் பெண்கள் மேலான இந்த வன்முறைகள் குறையிற மாதிரி இல்லை. ஸோ இதுக்கான அழுத்தமான குரலை சமூகம் பதிவு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழி இல்லை. ஸோ நாங்கள் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் மூலமாக ஒரு 11 டிமாண்ட்ஸை வந்து கவர்மெண்ட்க்கு கொடுக்குறோம். கவர்மெண்ட், அப்புறம் உமன் கமிஷன், அப்புறம் வந்து மினிஸ்ட்ரி, என்ன மினிஸ்ட்ரி, ஸோ அவங்க மினிஸ்டர், இவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் கொடுக்குறோம். என்ன அதோடைய மோட்டோ அப்படின்னா, அந்த டிமாண்ட்ஸில் என்ன இருக்குன்னா, கட்டாயம் பள்ளிகள் உட்பட அனைத்து இடங்கள்லையும் பாஷ் ஆக்டின் படி வரக்கூடிய அகமுறையீட்டு குழு ஐசிசி கண்டிப்பாக இருக்கணும். ஒரு குழந்தைகளோ பெண்களோ தங்களுடைய பிரச்சனைகளை, தங்களுடைய புகார்களை கொடுப்பதற்கு ஒரு சேஃபான ஸ்பேஸ் இருக்கணும். ரெண்டாவது, அரசு பணியாளர்கள்லேருந்து போலீஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி ட்ரைனிங்ஸை கொடுக்கணும். பெண்களை எப்படி அணுகணும், பாதிக்கப்பட்ட பெண்களை எப்படி அணுகணும், மீடியா பீப்புள் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணோட ஃபோட்டோஸ், நேம்ஸ் எல்லாம் போடக்கூடாது போன்ற எல்லா விஷயங்களும் உள்ளடக்கிய ஒரு 11 டிமாண்ட்ஸை வந்து நாங்கள் இன்னைக்கு இங்கே வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பல பேச்சாளர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் எல்லாரும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிய வைக்கிறாங்க. இதில் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஓவியம் மூலமாக பெண்கள் மேலே நடக்கக்கூடிய வன்முறைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வெறும் ஹேஷ்டேக் போட்டு மட்டுமே நம்ம நிற்க போகிறோமா அப்படிங்கிற கேள்விக்கு அடுத்து என்னோட எதிர்ப்பை நான் பதிய வைக்கணும். குறிப்பாக கொல்கத்தா இஷ்யூக்கு அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப மனசு வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கு. ஸோ அந்த விஷயத்தை வந்து அவங்க ஏதாவது நம்ம ஆக்சுவலாக பண்ணணுன்றதுக்காக வந்திருக்காங்க. இதோட டைட்டிலே நாங்கள் என்ன வச்சுருக்கோன்னா, ஆக்ட் நாட் ரியாக்ட். அதாவது செயல்படுங்க, வாங்க பேசுவோம், வாங்க. வெறும் ஒரு விஷயம் நடக்கும் போது அவனை தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி ரியாக்ட் மட்டும் பண்ணிட்டு ஹேஷ்டாக் மட்டும் போட்டது நிறுத்தாதீங்க. எல்லாரும் வாங்க பேசுவோம், இந்த ஸ்டாப் பண்ணுவோம் வாங்கன்னு கூப்பிடுறதா தான் இந்த ப்ரொட்டஸ்டே இருக்குது. ஸோ அது ரீதியாக பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து கட்டாயமாக ஒரு நம்ம வெறும் வந்து சத்தம் போட்டுட்டு போகிறது மட்டும் கிடையாது. இங்கே இருக்கிற அனைவருக்குமே பெண்ணை எப்படி அணுகணும், பெண்ணுக்கான பாதுகாப்பு எப்படி, ஆண்களை எப்படி வளர்க்கணும், ஆண்கள் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சேர்த்து பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் இது இருக்குது. வணக்கம், என்னுடைய பேர் மேரி திவ்யா. இன்றைக்கி வந்து வள்ளுவர் கோட்டத்தில் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சேர்ந்து இந்த பணியிடத்தில் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு கொண்டிருக்கு. அதில் நானும் ஒரு பங்காக இருக்க வந்திருக்கேன். தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் வந்து ஒரு வாட்டியும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இது போன்ற வன்முறை, இந்த சம்பவம் வந்து குறைஞ்ச பாடு இல்லை, அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்வே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட வெஸ்ட் பெங்காலில் நடந்த விஷயங்கள், அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியல அப்படின்னு இருக்கு. அங்கே போக வேணால் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒரத்த நாட்டில் ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அந்த 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 பொண்ணுக்கு வந்து நிறைய அநீதிகள் வந்து நடந்திருக்கு. ஸோ வந்து பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு குரல் கொடுத்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்து கொண்டு வரணும். பெண்கள் மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே வந்து இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும். நம்ம ஊரில் வந்து சட்டங்கள்லாம் இருக்குது, ஆனால் அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அரசு அலுவலகங்களும் அதிகாரிகளும் வந்து சரியாக செயல்படணும். அப்போ தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் மனிதி அப்படின்ற அமைப்புலேருந்து வந்திருக்கேன். தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உலகங்களுமே பெண்கள் மீதான வன்முறை தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஆனால் எப்போ ஒரு கொடூரமான வன்முறை நடக்கும் அப்போ மட்டும் தான் நம்ம வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம். அதனால் நாங்கள் டூ ரியாக்ட் நோ ரியாக்ட், அதாவது செயல்பாட்டில் இறங்கு எதிர்வினை புரியாதே என்ற தலைப்பில் பெண்களுக்கு பாதுகாப்பை கோரி இன்றைக்கி பெண்கள்லாம் ஒன்று கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம். அரசு உடனடியாக தலையிட்டு மிக முக்கியமாக பணிபுரியும் இடங்களில் அந்த இன்டர்னல் கமிட்டியை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், அந்த பள்ளிக்கூடத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன் வச்சுருக்கோம். அதை பற்றின ரிவ்யூஸ் வந்து உடனடியாக வரணும். போஸ்ட் கமிட்டி எங்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு, எந்த நிறுவனங்களில் இல்லாத நிறுவனங்கள் மேலே கடுமையான சட்டங்களை வந்து அவங்க வந்து எடுக்கணும்.
அதையெல்லாம் முன்னிறுத்தி இங்கே இன்றைக்கி வந்து வீட்டு வேலை செய்யும் பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், ஐடி செக்டரில் வேலை புரிகிறவங்க, பேராசிரியர்கள் எல்லாருமே இங்கே வந்து இன்றைக்கி அவங்களோட கருத்தை தெரிவிக்க வந்திருக்காங்க. போராட்டம் வலுவாக வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வணக்கம், நான் அஸ்விகா. எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ஸோ இந்த ஈவெண்ட் பற்றி தெரிய வந்தது. இது ஆக்சுவலி நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா வந்துட்டு பணியிடங்களில் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத பற்றி தான் இந்த ஈவெண்ட்டு. பணியிடங்களில் இல்லை அப்படின்றது இது ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்துட்டு பொதுவாகவே இந்த உலகத்தில் பெண்களுக்குன்ற அந்த ஒரு எல்லாருமே சமமுங்கிற அந்த வாசகம் வந்துட்டு இன்னும் பொய்யாக தான் இருக்கே தவிர இன்னும் அது ரியாலிட்டிக்கு வரல. இங்கே ஒரு வாசகம் கூட இருந்துச்சு, டிவைடட் பை ஸ்டேட்ஸ், யுனைடெட் பை ரேப்ஸ் அப்படின்ட்டு. இதுதான் நம்மளோட இப்போ இருக்கிற சொசைட்டியோட வந்துட்டு சேட் ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. ஆனால் இதில் கலந்துக்கிட்டு நம்மளோட இதை பகிர்ந்துக்கிட்டு இன்னுமே இது நிறைய பேருக்கு ரீச் ஆகி இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும். பெண்கள் வந்துட்டு ஒரு போக பொருள் இல்லை, ஒரு அப்ஜெக்டிஃபை பண்ணுற ஒரு பொருள் கிடையாது. அது ஒரு மனுஷியை மதிக்கணும் அப்படின்றத வந்துட்டு நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அண்ட் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னும் சொல்ல விரும்புகிறேன். என் பேர் ரோஷினி, நானும் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்லேருந்து வரேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கவர்மெண்ட் வந்து இதுக்காக ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் இங்கே வந்து காலையிலேருந்து உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் என்னோடய இதிலேருந்து என்ன சொல்கிறேன்னா, அவங்க வீட்லேயும் ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்களுக்கும் அம்மா அப்பா, அம்மா தங்கச்சி அக்கா எல்லாருமே இருப்பாங்க. அதையே யோசித்து கூட பார்க்க மாட்றாங்க கவர்மெண்ட். ஆனால் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. தேங்க்யூ. இது கவர்மெண்ட் மட்டும் எடுக்கணுன்றது கிடையாது. ஒரு வீட்டில் இருக்கிற ஆண் பெண் இருவருமே வந்துட்டு சேர்ந்து வந்துட்டு இது பண்ணணும். பெண் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதை விட பெண் குழந்தை ஆண் குழந்தை 2 பேரையும் உட்கார வச்சு இது தப்பான ஒரு விஷயம், இது சரியான ஒரு விஷயம், பெண்களை தப்பாகவும் பார்க்கக்கூடாது, ஆண்களையும் தப்பாக பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்துட்டு இப்போ பெண்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்கன்றதுனால அது பெண்களுக்கு நடக்குதுன்னு தெரியுது. ஆனால் நிறைய ஆண்களுக்குமே இது நடக்குது. பணியிடங்கள்லையும் சரி, இல்லை பொது இடங்கள்லையும் சரி, சின்ன குழந்தைகள் வந்துட்டு ஜெண்டர் பயஸ் பார்க்காம வந்துட்டு தப்பாக தீண்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்களுமே முன்னெடுத்து வந்துட்டு ஆண்களும் இதை சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இதை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மாற்றி ஆகணும், இந்த சமூகத்தை திருத்தி ஆகணுன்றதை வந்துட்டு கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும். தேங்க்யூ. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பசங்களை வீட்டில் எல்லோரும் சொல்லி இது வந்து பேட் டச், இது வந்து குட் டச் சொல்லி வளர்க்கணுன்ட்டு சொல்லிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்க வந்திருக்கோம். ஸ்டர்லிங் பிளேபேக் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு தியேட்டர் குரூப்லேருந்து வந்திருக்கோம். டூ ஆக்ட் நாட் ரியாக்ட் அப்படிங்கிற ஒரு பெண்களுக்கான ஆதரவு காட்டுற ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். அண்ட் இன்றைக்கி நாங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அதில் வந்து எல்லாரும் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, எஸ்பெஷலி இந்த ஹராஸ்மெண்ட் இந்த கடந்த 1 மாதமாக பல வருஷமாக பெண்களுக்கு எதிராக நடந்துகிட்ருக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. அவங்க உணர்ச்சிகளையும் அவங்க அனுபவங்களையுமே ஷேர் பண்ணாங்க. அதை நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த வன்கொடுமைகளை அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக இன்றைக்கி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. ஸோ நாங்கள் வாலண்டியராக இங்கே இன்வால்வ் ஆனோம். பிகாஸ் எங்களுடைய ப்ரெசன்ஸ் இங்கே இருக்கணும். தொடர்ந்து சோஷியல் ஒர்க்கில் நாங்கள் ஸ்டேட்லிங் பிளேபேக் தியேட்டரில் இருந்து நாங்கள் வந்து தொடர்ந்து சோஷியல் ஒர்க்கில் இருக்கிறதுனால எங்களுடைய பங்களிப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து கலந்துக்கிட்டோம். இங்கே வந்து கலந்துக்கிட்ட மொத்த கூட்டத்தில் 70% ஆண்கள் இருந்ததாக இங்கே இப்போ வந்து ஒரு சர்வேல சொன்னாங்க. ஸோ எவ்வளோ இங்கே ஆண்கள் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இனி இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, கவர்மெண்ட் நிறைய ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்வஸ்ட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி ஒரு இதில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம், என் பேர் அப்பர்ணா. என்னோட பேர் ரொசாரியோ. என்னுடைய பேர் காளீஸ்வரன். சுரேஷ் ராமகிருஷ்ணன். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் லாவண்யா. நாங்கள் எல்லாரும் ஸ்டர்லிங் பிளேபேக் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம உடனே போயிடலாம், என்ன பண்ண போகிறோம் போயிடலாம். நம்ம இது வரைக்கும் முன்னாடி நிறைய பப்ளிக் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருக்கோம். சில்ட்ரன்ஸ் ஹோம்ஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கார்ப்பரேட்ஸில், கம்பெனிஸில், எங்கெங்க சோஷியல் காஸ்க்கு ஒரு குரல் தேவைப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் we have gone and performed. நாங்கள் இன்னைக்கு நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுற உணர்வுகளை, நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணுற உங்கள் லைஃப்பில் நடந்த அனுபவங்களை we will try to reflect, அதை பிரதிபலிப்பாக காட்ட நாங்கள்
நிகழ்ச்சி பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஸோ அதுக்கு உங்கள் சைட்லேருந்து நிறைய இன்ட்ராக்ஷனும் தேவை. ஸோ பின்னாடி இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு அது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்டாப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிற அந்த ப்ரொடெஸ்ட்ல பங்கேற்க நம்ம எல்லாம் வந்திருக்கோம். ஆக்ட் நாட் ரியாக்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல நம்ம தோழிக்கும் நம்ம தோழருக்குமே ஒரு குரலா இருக்கிறதுக்காக இந்த ப்ரொடெஸ்ட்ல எல்லாரும் கலந்துருக்கோம். அதை பத்தி நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? How do you feel when you think you're part of a big cause like this? Responsibility. It is our duty and responsibility. அதை பத்தி நினைக்கும் போது நிறைய இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு. இன்னும் தீவிரமா இதற்கான செயல்பாடு செய்யணும். ரமா மேடம் அவங்க நினைக்கிறது வந்து இது நம்ம டியூட்டி, நம்ம பேசி ஆகணும், அதனால நம்ம இங்க இருக்கோம். லெட்ஸ் வாட்ச். நான் பேசாம இந்த வேற யார் பேசுவா? நான் பேசாம இந்த வேற யார் பேசுவா? நான் பேசாம இந்த வேற யார் பேசுவா? கடமை. நான் பேசாம இந்த வேற யார் பேசுவா? கடமை. நான் பேசாம இந்த வேற யார் பேசுவா? நான் தான் பேசுவேன். நான் பேசாம இந்த வேற யார் பேசுவா? கடமை. இத நான் தான் பேசுவேன். நான் பேசாம இந்த வேற யார் பேசுவா? ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு மைக் அவங்க கொடுங்களே. நான் பேசாம இந்த வேற யார் பேசுவா? நான் தான் பேசுவேன். இத நான் மட்டும் தான் பேசுவேன். யார் பேசுவா? நான் தான் பேசுவேன். நான் பேசுவேன். Thank you actors. Thank you ma'am. வேற யாராவது? வணக்கம், நான் திரைப்பட பாடலாசிரியர். இது மாதிரியான பிரச்சனைகள் பற்றி நேற்று ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், அந்த பாலியல் வன்கொடுமை ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி உணர்வுகளை வந்து ஆனாலும் அடக்கிக் கொள்ள முடியாது, அதற்காக வடிகாலாக தான் இப்படிலாம் பயன்படுத்திட்டு இருக்கோன்னு. ஆனால் நேற்றைய நியூஸ் வந்து 6 வயது சிறுமி பிறப்புறுப்பு கிழிந்த நிலையில் மருத்துவமனை கூட்டிட்டு போயிருக்காங்க. அது கிழியப்பட்ட சூழல் எப்படி உருவாயிருக்குன்னா பிறப்பித்தவனாலே உருவாயிருக்கு, ஒரு தந்தை பண்ணியிருக்காரு. இதுக்கு நம்ம எப்படி நம்ம பத்தி நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த 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 பூமி பெண்ணுக்கு பாதுகாப்பற்ற பூமியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ரொம்ப கோபமாக தான் இருக்கு. ஸோ எல்லா வகையிலுமே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இதுக்காக மட்டுமே இப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக இருக்குது. இது அப்படி அடியோடு நம்ம மாற்றணும், இதுக்கான நம்மளுடைய போராட்டங்களும் முன்னெடுப்புகளும் எப்படி எவ்வளோ தீவிரமாக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ இதை பற்றி நம்ம பேச வந்திருக்கோம். நேற்று ஈவினிங் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி நினைக்கும் போது ஒரு மாதிரி கோபமாக வருது. ஏன் இந்த மாதிரி நடக்குதுங்கிறது தட் இஸ் ஹர் எமோஷன். லெட்ஸ் வாட்ச். பெண்ணுக்கு பாதுகாப்பே இல்லையா? பெண்ணுக்கு பாதுகாப்பே இல்லையா? Thank you actors. Thank you ma'am. Oh, the playback method. வேற யாரா ஷேர் பண்ண விரும்புறீங்களா? Acting method. Oh, lovely, lovely, lovely. நீங்க ஃப்ரண்ட்ல வந்துடலாம். அந்த மைக் யூஸ் பண்ணி அப்படியே இங்கே சொல்கிறத அவங்க எமோட் பண்ணுறாங்க. நான் வழக்கறிஞர் லக்ஷ்மி. பெண்ணை வந்து எதுவுமே ஒரு பாதுகாப்பு இல்லைன்றது தெரியுது எல்லாருக்குமே. அவங்க வந்து ஒரு போக பொருளாக பார்க்குறாங்க. பெண் வந்து இன்னும் அடிமைத்தனம்லாம் இருந்தாலுமே வந்து இது போக பொருள்ன்றது வந்து ஒரு தனியாக ரொம்ப மனவேதனையான ஒரு விஷயமா இருக்குது. சின்ன குழந்தை 3 வயசு இருந்தாலும் சரி 30 வயசு இருந்தாலும் சரி அந்த பொண்ணுக்கு எல்லா பெண்களுக்குமே ஒரே நிலைமையாக அந்த பெண்களுடைய ஆண்களுடைய கண்ணோட்டம் வந்து ஒரே மாதிரி இருக்குன்றது மனவேதனையான விஷயம். தேங்க்யூ மேம். ஸோ அவங்க சொன்னது வந்து 3 வயசு குழந்தைலேருந்து 30 வயசு ஏஜ் பார்க்காம இந்த மாதிரி பண்ணுறது நினைக்கும் போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லெட்ஸ் வாட்ச். 3 வயசு 30 வயசு போதை பொருள் தானா? 3 வயசு பிசாசு பச்சை குழந்தை, காம பிசாசு பச்சை குழந்தை. மனசாட்சியே இல்லையாடா? 3 வயசு காம பிசாசு இல்லையாடா? பச்சை குழந்தை. 3 வயசு மனசாட்சியே இல்லையா? பச்சை குழந்தை.
குழந்தை இப்படிதான் பச்சை குழந்தை. தேங்க்யூ ஆக்டர்ஸ். ஓகே ஓகே வணக்கம். நான் வந்து திரைப்பட பாடலாசிரியர். பெயர் வந்து உமா சுப்பிரமணியன். ஒரு 15 ஆண்டுகளாக திரைப்பட பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த பணியிடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற போராட்டத்தை இன்றைக்கி முன்னெடுத்திருக்கோம். ஏன்னா நிறைய இடங்களில் வயது வித்தியாசமின்றி பெண்கள் வந்து இந்த பாலியல் ரீதியாக வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் இல்லையா. இந்த ஒரு விஷயத்திற்கு வந்து வள்ளுவர் கோட்டத்தில் தொடர்ந்து நிறைய போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு கூட கூடியிருக்கக்கூடிய பெண்களின் அளவு பார்த்திங்கன்னா மிக குறைவாக தான் இருக்குது. ஒவ்வொரு வீடுகளில் இருந்துமே பெண்கள் எல்லாருமே வீதிக்கு வந்திருக்கணும். இந்த செய்திகளை கேட்கும் போதே அவரவர்கள் வீதிக்குள்ளே வந்து அந்தந்த வீதிகளில் ஒரு கூட்டங்களை தொடங்கி ஒரு பெரும் திரளான கூட்டத்தை நம்ம கூட்டி நம்மளுடைய எதிர்ப்பை நம்ம தெரிவிக்கணும். இது என்னென்னா வந்து அடுத்தவர்களுக்கு நடக்கிறது ஒரு செய்தியாக மாறுது. இதே ஒரு சம்பவம் நம்ம வீடுகளில் நடக்கும்போது மட்டும்தான் அதனுடைய பாதிப்போடைய வழி என்னன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி பெண் அப்படின்னா இந்த வயது வரம்பு வேறு இன்றைக்கி இல்லை. இப்போ முந்தா நாள் ஒரு செய்தி பார்த்தோம். 6 வயது பெண் குழந்தை பிறப்புறுப்பு கிழியப்பட்ட நிலையில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. அது எப்படி அந்த சம்பவம் நடந்திருக்குன்னுட்டு தன்னுடைய தந்தையாரே அந்த மாதிரி பண்ணியிருக்கார். அப்படிங்கும்போது பணியிடங்கள் பாதுகாப்புலாம் ஒரு பக்கம் இருக்க, தன்னுடைய வீடுகளிலேயே குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா, அது பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னு. இன்னொரு இந்த ஆண்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத முதல்ல வந்து நம்ம என்ன செய்யணும், ஆய்வு செய்யணும். முதல்ல என்ன மனநிலையில் இந்த ஆண்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தவறு செய்கிற ஆண்களை எல்லாம் வந்து நம்ம டக்குன்னு பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போட்டுறாம அவங்களுக்கு இப்படி ஏன் உங்களுக்கு தோணுதுன்றதை முதல்ல நம்ம கேட்கணும். ஏன்னா இவங்க தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சிறுமிகள், குழந்தைகள், அதுக்கப்புறம் அதையும் தாண்டி போனாக்கா ஒரு வயது முதிர்ந்தவர்கள். அதாவது இவர்களை எதிர்க்கக்கூடிய உடல் ஆற்றல் இல்லாதவர்கள், உடல் வலிமை இல்லாத ஒரு பிஞ்சு குழந்தைகளை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்கள் எல்லாம் உண்மையான ஆண்களே கிடையாது. இவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பெயரை சொல்லியே ஆகணும் அப்படின்னு நம்ம பெண்கள் எல்லாரும் முடிவு செய்து அவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனைகளுமே கூட ரொம்ப மிக கடுமையானதாக இருக்கணும். அவர்கள் அந்த வாழ்நாளில் அவங்க ரொம்ப யோசிக்கணும். இன்னொரு ஆண் இப்படியான ஒரு தவறை செய்வதற்கு மிகவும் யோசிக்கணும். அதனால் பெண் குழந்தைங்கிறது ஆல்ரெடி வந்து இப்போ தான் நம்ம இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் தான் படிக்கவும் வேலைக்கு போகவும் வந்திருக்கோம். திரும்ப இப்படியெல்லாம் நடக்கும்போது குடும்பம் சார்ந்த பெண்களோ ஆண்களோ எப்படி நினைப்பாங்கன்னா பயந்து கொண்டு திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க. போதும் இதுவரையும் படித்தது போதும், வேலைக்கு போக வேண்டாம், ஒரு திருமணம் செய்து கொடுத்துட்டா போகிறோன்னு திரும்ப பெண்களை வீடுகளுக்குள்ளே அடைக்கக்கூடிய வேலையை தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள் முன்னெடுக்கிறதாக நாங்கள் நினைக்கிறோம். மிகப்பெரிய பெண்கள் திரண்டு ஒரு போராட்டம் நடத்தி இதை வந்து அரசாங்கத்துக்கு கொண்டு போய் இதற்கான நடவடிக்கைகளை மிக தீவிரமாக எடுக்கணும், தண்டனைகளை மிக தீவிரப்படுத்தணும். அதே மாதிரி இந்த ஆண்களின் மனநிலை என்ன அப்படிங்கிறத அவர்கள் வாயிலாகவே சொல்ல வைக்கணும். எதனால் இப்படியான ஒரு மனநிலை, நீ ஏன் குழந்தைகளை தேர்வு செய்கிறாய், அந்த கேள்வியை முதல்ல எழுப்பணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம், என் பேர் லதா. நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். பிஎஸ்என்எல்லேருந்து ரிட்டையர் ஆகிருக்கோம். பிஎஸ்என்எல் பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படிங்கிறது ஒரு 76,000 பேரை உள்ளடக்கின ஒரு பெரிய அமைப்பு. அதில் அகில இந்திய அளவில் நான் அந்த அமைப்பில் இருக்கேன். பொதுவாகவே பெண்கள் நம்ம சமுதாய மாற்றத்தை பற்றி பேசுகிறோம். கல்வியை கொடுத்துட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்புகிறோம். ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் பெண் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், அது சின்ன குழந்தை எல்கேஜியிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம அந்த பெண் மருத்துவர் அந்த கல்லூரியில் நடந்திருக்கிற விஷயம். அப்போ சமுதாயம் எதை நோக்கி போயிட்டுருக்கு? நம்ம சுனிதா வில்லியம்ஸை எப்படி கொண்டு வர போகிறோம்னு ஒரு பக்கம் பார்த்து டெக்னாலஜி பற்றி பேசுகிறோம். அதே சமயம் வேனில் போகும்போது ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த பஸ் டிரைவரால் வரக்கூடிய விபரீதங்களையும் படிக்கிறோம். இங்கே கூடி இருக்கிறது இந்த மாதிரியாக பணியிடங்களில் பாதுகாப்போ அல்லது ரோடில் நடக்கும்போதோ பார்க்கில் நடக்கும்போதோ உட்காரும்போது நிற்கும்போது எங்கே போனாலும் பெண்களை உடல் ரீதியாக பார்க்கக்கூடிய இந்த பார்வை, இந்த அழுகி போன பார்வை எந்த கட்டமைப்பிலேருந்து வருது? அதை நம்மளால் ஏன் இவ்வளோ படிக்கிறோம், இவ்வளோ நம்மளால் ஆராய்ச்சி செய்கிறோம், எல்லாரும் பிஹெச்டி பண்ணுறாங்க. இந்த ஆண்களுடைய மனோநிலை பற்றி ஏன் நம்ம படித்து இது இதை நீக்குவதற்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத முதல் கட்டமாக ஆராய்ச்சி பண்ணணும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, அது ஏஜ் இஸ் நாட் த க்ரைட்டீரியா. எல்லாருக்கும் உடல் ரீதியான இந்த பாதிப்புகளை ஒரு ஆண் பெண் மீது செலுத்துகிறாங்க. அப்போ இது ஏன் நடக்குது? இந்த சமுதாயம் என்ன பண்ணுது? அப்போ அது பள்ளிக்கூடத்தில் கற்றுத்தரணுமா, வீட்டில் கற்றுத்தரணுமா, அல்லது எங்கே கற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க வேண்டிய ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்போ இந்த சமுதாய மாற்றத்திற்கு நம்ம அளவில் ஒரு மனிதனா சக மனிதனை இவங்களுக்கு எந்த விதமான துன்புறுத்தலையும் தரக்கூடாது அப்படிங்கிற கல்வி முறையை அல்லது அந்த சமுதாய பார்வையை
நாம் வந்து எப்போ வென்றடைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு வரும். ஆதங்கம் நிறைய இருக்குது. நான் இப்போ கூட இவங்க இந்த நமக்காக பாதுகாப்புக்கு நிற்கக்கூடிய இந்த பெண் காவலர்களை பார்க்குறேன். நம்ம இதை வந்து அந்த பெண் காவலர்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கான்னா நிச்சயம் இல்லை. காலையிலேருந்து நிற்கிறாங்க, அவங்களுக்கு பணியிடத்தில் என்ன பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ எந்த வேலைக்கு பெண்கள் சென்றாலும் அவங்க வந்து நம்ம கல்வி, அவங்க விடுதலை அடைகிறதுக்கான ஒரு வேலைன்னு பார்க்குறோம். ஆனால் அந்த வேலையும் கல்வியும் அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குதா அப்படின்னா இல்லை, இதுவரையிலும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உண்மையை நம்ம ஒருவரும் உணர்ந்து கொண்டு இதை களையிறதுக்கு தனிப்பட்ட முறையில் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து மனசை விட்டு ஒரு ஓப்பன் மைண்டோடு எவ்ரிபடி, கல்வியாளர்கள் பேசட்டும் அல்லது வந்து விஞ்ஞானிகளாக படித்தவங்க நிறைய எல்லா விஷயங்களையும் பேசுகிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்திலேயே எல்லாரும் வந்திருக்காங்க, மிகவும் படித்தவர்கள் படிக்காதவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாருமே கவலையோடு ஊற்று நோக்கிறது இந்த சமுதாயம் சீரழிந்து போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத. அப்போ இதை சரி பண்ணுவதற்கு உடனடியாக நம்ம மக்களாக என்ன செய்ய முடியும், இதற்கான ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிறத ஒரு பொதுஜனமாக நான் வந்து ஆசைப்படுறேன், ஆதங்கப்படுறேன். பாலாஜி, ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கேம்பாக நடக்குது. ஸோ இதுக்கு வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் நான் வந்திருக்கேன். பட் ஆனால் போகிறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 2024 இருக்கும். இப்போ கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுக்கு போராட்டம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு, எவ்வளோ சிசிடிவி கேமரா எவ்வளோ இருந்தாலும் அதை தப்பு பண்ணுறதுக்கு போது யோசிக்க மாட்டேன்றாங்க. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா போதை தான். எல்லாரும் வந்து போதை, அந்த மாதிரி டாஸ்மார்க்கில் வந்து மது குடிக்கிறது, சாராயம் அந்த மாதிரி குடித்தாலே தப்பான எண்ணம் தான் வரும். ஸோ இது வந்து அங்கே நீங்கள் வந்து இந்த போதை வசூலாக கண்ட்ரோல் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக பெண்களுக்கு உண்டான அந்த அநீதியெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கவர்மெண்ட் வந்து செவிசாய்ச்சா நல்லாயிருக்கும். சாதாரணமாக கிடைக்கிற மாதிரி பண்ணி இன்றைக்கி சின்ன சின்ன பசங்களாம் போதை வசதி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு போதை வசதி எடுத்தாலே இந்த மாதிரி கெட்ட இந்த தீய இதுதான் வரும். போதை எடுத்தாலே உங்களுக்கு பெண்களுக்கு உண்டான அந்த காம வெறி தான் வரும். அது வந்து இது போதை வசதிலாம் கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பஞ்சம் டைம் வீரபத்ர முதலியார் அவர் ஒரு பஞ்ச பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பஞ்ச பாட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு ஒரு தமிழ் பாட்டு செல்ஃப் கம்போஸ் பண்ணியிருக்கேன். With some inputs from my husband Bala and from Nivedita Lewis. So இது ஒரு செல்ஃப் கம்போஸ்ட் சாங். இது ரொம்ப sad and pathos song, especially about the incident which happened. பஸ்ஸுக்குள்ள பீச்சுக்குள்ள எந்த பாதுகா கிடைக்கல, வீட்டுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள எந்த பாதுகாப்பும் கிடைக்கல. கஷ்டப்பட்டு நாம் இந்த சூழ்நிலை வாழுறோம் தோழனே தோழியே. கஷ்டப்பட்டு நாம் இந்த சூழ்நிலையில் வாழுறோம் தோழனே தோழியே. ரோட்டு பக்கம் பிணம் பாரு ஓ சாமியே, பஸ்ஸுக்குள்ள பிணம் பாரு ஓ சாமியே. ரோட்டு பக்கம் பிணம் பாரு ஓ சாமியே, பஸ்ஸுக்குள்ள பிணம் பாரு ஓ சாமியே. வீட்டுக்குள்ள பிணம் பாரு ஓ சாமியே, ஹாஸ்பிட்டலுக்குள்ள பிணம் பாரு ஓ சாமியே. வீட்டுக்குள்ள பிணம் பாரு